நம பார்வதிபதையே மகாதேவா. எல்லாம் உள்ள எம்பெருமான் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வருடைய திருவடிகளை நமஸ்காரம் செய்து இந்த வருடத்தினுடைய பஞ்சாங்க படினம் சொல்லக்கூடிய இந்த பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய நிகழ்வானது இப்போ ஒரு பதிவாக வெளியிடுறோம். அதாவது பொதுவாக பஞ்சாங்க படணும்னு சொல்கிறது வருஷம் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்கக்கூடிய நாளிலே பஞ்சாங்கத்தினுடைய சாராம்சங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் போட்டு இது படிக்கிறது. இந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுனால என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த 3 தொழில்களும் மும்மூர்த்திகள் செய்தார். பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் இந்த 3 தொழிலும் செய்துருக்காங்க. அந்த 3 தொழில்களை செய்தாலும் நவநாயகர்களாக விளங்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கிரகங்களை சாரமாக கொண்டு அவர்கள் மூலமாக இந்த தான் படைத்து காத்து அழிக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய சுப அசுப பலான்பலன்களை அந்த நவநாயகர்களை கொண்டு நடத்தி அந்த உயிர்களை ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லாம் உள்ள பரம்பொருளுடைய படினம். அந்த வகையிலே இந்த நவநாயகர்களாக விளங்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ் வருட பிறப்பான சித்திர மாசத்திலிருந்து ஒரு வருடமும் அவருடைய கோச்சார, அதிகோச்சார, அதிசார பலன்கள் மூலமாக பக்தர்களுக்கு அருள்வாளிக்கிறார்கள். அந்த நவநாயகர்கள் செயல்படுவதற்கு முக்கிய காரணமாக விளங்குவது திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கர்ணம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச அங்கங்கள் தான். இந்த பஞ்ச அங்கங்களுடைய தொகுப்பினை தெளிவான முறையிலே எல்லாம் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் மூலமாக கொண்டு வர தெரிவிக்கப்பட்டது தான் இந்த பஞ்சாங்கம். ஆக இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இந்த வருடம் இதுவரைக்கும் விஸ்வாவசு தமிழ் வருடம் இருந்தது. இன்று 14/4/2026 செவ்வாய்க்கிழமை முதல் காலை சூரியோதயமானதிலிருந்து பராபவ தமிழ் வருடமானது ஆரம்பிச்சிருக்கு. இந்த பராபவ தமிழ் வருடம் இந்த சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உள்ளக்கூடிய பராபவ தமிழ் வருடத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள், இந்த பஞ்சாங்கத்தினுடைய அங்க விஷயங்களை பக்தர்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக இந்த சிவாய நம நமஸ்காரம். இதில் இந்த பஞ்சாங்கம் படிப்பதற்கான பலாபலன்களை நம்மளுடைய சாஸ்திர நியமனங்கள் சொல்லப்பட்ட வகையில் ஒரு ஸ்லோகம். ஸ்ரீ கல்யாண குணாவகம் ரிபுகரம் துஸ்வப்ன தோஷாவகம் கங்கா ஸ்நான விசேஷ புண்ணியவடதம் கோதான துல்லியம் ரிணாம் ஆயுர் புத்தி உத்தமம் சுபகரம் சௌபாக்கிய சம்பப்பிரதம் நானாகஸ்ம சுஷாதனம் சமுதிதம் பஞ்சாங்கமார்யம். அதாவது இந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுனாலே, கேட்கறதுனாலே, பார்க்கறதுனாலே, அவருடைய ஆற்றுல வீட்டில் பஞ்சாங்கம் இருக்கிறதுனாலே மிகப்பெரிய பலாபலன்கள் கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. கல்யாணம் முதலான சுபகாரியங்கள் வேகமாக நடக்கும். நம்ம குடும்பத்தில் யாருக்கும் சொப்பனங்களோ அல்லது துர்சம்பவங்களோ எந்த விதமான அசுப விஷயங்களுக்கான காரணகர்த்தா நடக்காது. நீங்கள் தினந்தோறும் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணதுக்கான புண்ணிய பலன்களை கொடுக்கும். பசுதானம் பண்ணதுக்கான பலன்களும் பசு பூஜை பண்ணதுக்கான பலாபலன்களையும் கொடுக்கக்கூடியது. எல்லாருடைய ஆயுளையும் விருத்தி பண்ணக்கூடிய சக்தி பஞ்சாங்கத்துக்கு உண்டு. அதனால் இதை பார்க்கறது, படிக்கிறது, கேட்கறது, உணர்றது மிகப்பெரிய நம்ம இந்து தர்மத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த பஞ்சாங்கம் சூரிய பகவான்னா அந்த நவகிரகங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பஞ்சாங்கத்தினுடைய பலாபலன்கள், பஞ்சாங்கத்தினுடைய அங்கங்களை இந்த வருடத்திலே சொல்லிக்கொள்ளும். முதல்ல நம்ம தமிழ் வருடம் பராபவ தமிழ் வருஷம். இது வருஷத்தினுடைய பெயர் பராபவ வருஷம். தமிழில் மொத்தம் 60 வருஷங்கள் இருக்குது. அதில் இந்த பராபவ தமிழ் வருஷங்கிறது இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. ஒரு வருஷத்திற்கும் ஒரு வெண்பா இருக்குது. அதிலேயே முக்கியமான நிகழ்வுகளை செய்யுள்ளடக்கி ஒரு வெண்பாவாக முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த தமிழ் பராபவ வருஷத்தினுடைய வெண்பா என்னென்னா, மிக்க பராபவத்தின் மேதினியின் பின்மழையா தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர் கின்பம் கழிக்காதெனவே கருது அப்படிங்கிறது தான் தமிழ் வெண்பா. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த பராபவ வருஷத்தில் முன்பகுதியில் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் 4 மாதங்களில் மழையானது குறைந்த அளவிலே இருக்கும். பிற்பகுதி கடைசி 4 கார்த்திகையில் ஆரம்பித்து பங்குனி வரைக்கும் மழைகள் மிகுந்து அதிகளாக பெய்யும் என்றும், பசுக்கள்லாம் செழிப்பாக இருக்கும். பசுக்கள்லாம் அனைத்து விதமான ஜீவராசிகள், இயற்கைகள் நல்லா செழிப்பாக இருக்கும். பசுக்களுடைய பால் வளங்கள் அதிகமாகும். அனைத்து மக்களும் செழிப்புடன் வாழ்வார்கள். நாட்டு மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய விசேஷமான வருடம் தான் இந்த பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய இந்த பராபவ வருஷத்தினுடைய முக்கிய நிகழ்வு எப்போ நடக்கும் அப்படின்னா, மார்கழி மாதம் வரக்கூடிய மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2027 சரியான வியாழக்கிழமை அன்று சுக்லபட்சத்திலே சப்தமி திதியிலே ரேவதி நட்சத்திரத்திலே மீன ராசியிலே சிவயோகத்திலே வணிஜா கரணத்திலே துலா லக்னத்திலே இரவு சரியா 1 மணிக்கு 46 நாளிகையில் மகர சங்கராந்திங்கிறது சொல்லக்கூடிய இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த தேவதனுடைய உருவாகம் நடக்கும். அந்த வகையில் அந்த தேவதனுடைய பெயர் என்னென்னா, இந்த வருஷம் எந்த தேவதையில் பிறந்திருக்குன்னா, மந்தாகிங்கிற பெயர்லையும், அது எருமைக்கடா வாகனத்திலையும், கம்பளி ஆடையை ஊற்றி கொண்டும், முத்து பனி ஆபரணங்களை தரித்து கொண்டும், மஞ்சளிலே நீராடியும், கையில் சக்கரத்தை ஆயுதமாக வச்சுக்கொண்டும், நீலோத்பலம் சொல்லக்கூடிய புஷ்பத்தை சாத்தி கொண்டும், ருத்ர வீணையை வாசித்து கொண்டும், கையில் பஞ்சலோகத்தை எடுத்துக்கொண்டும், தயிர் போஜனத்தை சாப்பிட்டுக்கிட்டும், முகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக விளையாட்டோட வைஷ்யர் குலத்தில் மேற்கு திசையிலிருந்து குருவனுடைய அனுக்கிரகமாக பிறக்க போது
இந்த வருஷத்தினுடைய குரு யார் அப்படின்னா, இந்த நவகிரகங்களில் யார் இந்த வருஷத்துல ராஜாவாக இருக்க போகிறார்னா, குரு பகவான் ராஜாவாகும், அங்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மந்திரியாகவும் இருக்க போகிறார். அர்க்காதிபதி சந்திரன், சஸ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதியும் சந்திரன், தானியாதிபதி புதன், மேகாதிபதி சந்திரன், நீரசாதிபதி சுக்கிரன். ஆக இந்த வருடம் குரு ராஜாவாக இருக்கிறதுனாலே ஆன்மீக அன்பர்களுக்கும் ஆலயங்களுக்கும் தெய்வ வழிபாட்டுகளுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வருடம். அனைத்து விதமான வேண்டுதல்களும் வேள்விகளும் வேகமாக சாத்தியப்படும். பக்தர்கள் மெய்யன்பர்கள்லாம் ஆலயத்திற்கு அதிகமாக வருவார்கள். ஆலயத்திற்கு இறைவனுக்கு எந்த காலமும் எந்த நிர்விக்னம் இல்லாமல் சிறப்பான பூஜைகள் எல்லா ஆலயத்திலுமே மிக விமர்சையாக நடக்கும் இந்த பராபவ தமிழ் வருஷத்திலே. அடுத்து இந்த பராபவ தமிழ் வருஷத்திலே முக்கியமான வழிபாடுன்னு சொல்லக்கூடிய இந்த வருஷத்தில் 6 முறை நடக்கக்கூடிய நடராஜர் அபிஷேகமானது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா, சித்திரை மாசத்துல வர சித்திரை 26 அன்னைக்கு உச்சிகால பூஜையாகும். ஆணி 7ஆம் தேதி அன்னைக்கு, ஆணி மாதத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு திருமஞ்சனம் சாயங்கால பூஜையாகும். ஆவணி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு அர்த்தஜாம பூஜையாகும், 2வது கால பூஜையாகும். புரட்டாசி 8ஆம் தேதி அன்னைக்கு அர்த்தஜாம பூஜையாகும். மார்கழி 9ஆம் தேதி அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் அதிகாலை பூஜையாகும். இந்த 6 காலங்களும் பூஜைகள் நடக்க போகிறது இந்த நாட்டில். இந்த பராப வருஷத்துல மொத்தமாக 12 வருடம் 12 மாதங்களுக்கும் சரியாக 12 பௌர்ணமி தினங்கள் பிரதானமாக வழங்க போகிறது. இதில் முக்கியமாக குறிக்கணும் அப்படின்னா, இந்த வருஷம் 16 அமாவாசை தினங்கள் வரப்போகுது. குறிப்பாக சித்திரை மாதத்தில் 2 அமாவாசை தினங்கள், வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை தினங்கள், ஆணி மாதத்தில் 2 அமாவாசை தினம், மாசி மாதத்தில் 2 அமாவாசை தினங்களும் வரப்போகிறதுனால இந்த வருடம் 16 அமாவாசை தினங்கள் வரப்போகிறது. அதனால இந்த வருடத்தில் திதி தர்ப்பணங்கள் கொடுப்பதற்கு மிக யோகம். சரி, இந்த வருஷத்தில் கிரகணங்கள் ஏதாவது நடக்குமான்னா, இந்த வருஷம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இரண்டுமே நடக்கிறது. ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் தென் தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ அந்த கிரகத்தினால் எந்த விதமான சங்கல்பங்களும் நடக்கப்படுறதில்லை. அடுத்து இந்த வருடத்தில் பெயர்ச்சிகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வருடம் குரு பெயர்ச்சி நடக்க போகிறது. பராப வருஷமாகி இந்த வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26 மே மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பகல் மணி 11க்கு புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு குரு பிரவேசிக்க போகிறார். குரு பெயர்ச்சி நடக்க போகிறது. அதுக்கப்புறம் வேற என்ன கிரகங்கள் பயிற்சியாக போகுதுன்னா, இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது, மற்ற கிரக பயிற்சிகள் கிடையாது. ராகு பயிற்சி இந்த வருடம் உண்டு. ராகு கேது பயிற்சி உண்டு. ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்குள்ளார பயிற்சி ஆகும். அது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த பராப வருஷத்துல ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி ராகு கேது பயிற்சி உண்டு. மற்றபடி வேற எந்த விதமான பயிற்சிகளும் இந்த வருடத்திலே கிடையாது. இந்த வருஷத்துல மிக விசேஷமாக சொல்லப்படக்கூடிய வாஸ்து புருஷனுடைய விசேஷ நாட்களும் இந்த வருடத்துல உண்டு. கிட்டத்தட்ட இந்த வருடத்துல 9 நாட்கள் வாஸ்து நாள் பிரதானமாக உண்டு. ஸோ இந்த வருடம் சுக்கிரனும் பிரதானமாக நிராசாதபதியாக இருப்பதனாலே சுக்கிர பகவான் மண் சம்பந்தப்பட்ட யோகங்கள் நடப்பதற்கும் ரொம்ப விசேஷமான வருடமாக இது நடக்கலாம். இந்த வருடத்திலே ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆச்சாரியாக இருக்கக்கூடியவர்கள், குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள், நாட்டில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் பலிக்கும். பிரதானமாக இந்த வருடம் குரு பிரதான ராஜாவாக இருப்பதனாலே குரு சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்கள், அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது. தாங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயத்திலையும் இறைவனை முன்னின்று தெய்வ கடாட்சத்தோட பூர்ணாகதி பண்ணக்கூடிய அளவு சக்தி உண்டு. இந்த வருடங்களே அதிகப்படியான கும்பாபிஷேகங்கள் நடக்கும் எல்லா ஆலயத்திலையும். புனரமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஆலயங்களும் பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த வருடத்திற்கு உண்டு. எந்த ஆலயத்திலும் எந்த விதமான நிர்விக்னங்களும் இல்லாமல் அனைத்து விசேஷங்களும் சிறப்பான முறையிலே நடைபெறும். இந்த வருஷத்துல இறை வழிபாட்டுக்கு எந்த விதமான பங்கங்களும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆக இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே பராபவ தமிழ் வருஷத்திலே பூர்ணாகதியாக நம்மளுடைய திருக்கோவில் அனுஷ்டான வாக்கிய பஞ்சாங்கம் சொல்றது. இந்த பஞ்சாங்கத்தின் மூலமாகத்தான் திருக்கோவில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சடங்கு சம்பிரதாயங்கள் பூஜைகளை நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கோம். பொதுவாக வழங்கக்கூடிய இந்த கருட பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் மூலமாகவும் ஜோசியர்கள் ஜோதிடர்கள் பிரதானமாக பஞ்சாங்கத்தை கணிப்பதுண்டு. இது இரண்டுமே ஒத்த வகையிலே தங்களுடைய பலாபலன்களே ஆகட்டும் கால நிர்ணயங்களையும் பிரதானமாக இருக்கிறது. அது பஞ்சாங்கத்தினுடைய இந்த வருடம் எல்லா விஷயங்களும் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக இருப்பதனால் சகல விஷயங்களும் தெய்வ கடாட்சம் ஆரம்பிக்கப்பட்டால் பூர்ணமாக செய்யார். ஸ்லோக சமஸ்தா சுகினோபவந்து, எல்லா உயிர்களும் சிவாயம்.